மதுரை மக்கள் அது எப்பவுமே அது 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 தனித்துவமாக இருக்கும். நம்முடைய ரொம்ப சந்தோஷம். பல இதை விட என்ன தம்பி வேணாண்டா, எப்பவுமே உங்கள ஒரு ஆளா இருந்து பாரு. அதான் நல்லது. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கருடன் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 நாள் ஆக போகுது. இந்த படத்துக்கு மக்கள் கொடுத்த வரவேற்பு பெரிய வரவேற்பு. குழந்தைகள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து தாய்மார்கள்லேருந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. படம் நல்லா இருந்தால் அந்த படத்தை தூக்கி கொண்டாடுவோம் அப்படிங்கிறத இந்த படத்தை மூலமாக நாங்கள் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. விடுதலை 1, அதுக்கப்புறம் என்னோட 2வது படம் கதை நாயகனா. வசூல் ரீதியாகவும் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்குது. உலகம் பூராமே படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் மதுரைக்கு ரிலீஸ் ஆனதுக்கு எப்பயுமே வந்துடுவேன். அது இந்த படத்துக்கு கருடனுக்கு ரிலீஸ் அப்போ நான் வர முடியலை. அதனால் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ரிலீஸ் அன்னைக்கு எப்படி கூட்டம் இருக்குமோ அப்படி அதே கூட்டம் 10 நாளைக்கு அப்புறமும் இருக்குது. கோபுரம் ப்ரீமியர்ஸு. அதனால் இங்கே வந்த ஆடியன்ஸ் எல்லாத்தையும் சந்திக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. வந்து தியேட்டருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரெஸ்பான்ஸு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே ஆதரவு எனக்கும் எங்கள் கருடன் டீமுக்கும் எல்லாத்துக்கும் தொடர்ந்து கொடுங்க. சினிமாவுக்கு இதே ஆதரவு நீங்கள் தொடர்ந்து கொடுங்க. கண்டிப்பாக நல்ல சினிமா கொடுத்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். துரைசுக்குமாருக்கும் வெற்றிமாறனுக்கும் இந்த நேரத்தில் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர் குமார் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மண்ணின் மைந்தனா மக்களோட மக்களாக பார்த்துருக்கீங்க. எப்படி இது நம்ம ஊர் மதுரை மக்கள் அது எப்பவுமே அது அது தனித்துவமாக இருக்கும். நம்முடைய ரொம்ப சந்தோஷம். பல இதை விட என்ன தம்பி வேணாண்டா, எப்பவுமே உங்கள ஒரு ஆளா இருந்து பாரு. அதான் நல்லது. கதை நாயகனா தான் எப்போது இருக்குன்னு ஆசைப்படுறேன். கதை நாயகனை நீங்க எப்படி வேண்டாலும் எடுத்துக்கோங்க. நான் கதை நாயகன்னு ஆசைப்படுறேன். உங்களை ஒரு ஆளா இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதனால எனக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமைச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்பவுமே கதை நாயகனாக இருப்போம். அண்ணனுடைய அடுத்த படம் என்ன மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? அடுத்த விடுதலை 2 வருது. அப்போ கொட்டுக்காளி வருது. 7 கடை 7 மணி ராம் சார் படம் வருது. எல்லாமே ரொம்ப கண்டிப்பாக ஒரு திருப்திகரமான படம் அவங்க நினைக்கிறேன். காமெடி ரோக்கு போக யாரும் கூப்பிடல. கண்டிப்பாக அது கதை நாயனாவே நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. போவோம், அந்த பாதையிலேயே போவோம். அதை மீறி கிடைச்சாலும் நடிப்போம். நடிகர் தானே, எல்லாமே நடிப்போம். விடுதலை பார்த்து எப்போ சார்? கண்டிப்பாக விரைவில் வந்துடும்.